இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோன்னா ராசிபுரத்துலேருந்து புதுப்பட்டி போய் புதுப்பட்டியிலிருந்து போதமலையினுடைய இன்னொரு பகுதியான கெடமலைங்கிற இடத்துக்கு ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் பாதி ரோடு போட்டாங்க, போகலான்னு நாங்கள் பசங்க சொன்னாங்க. அதனால் நாங்கள் போனோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்க நிறையா புதுப்பட்டிங்கிற கிராமத்துக்குள்ளார பூந்து அதுக்கப்புறம் அப்படியே விவசாய பகுதி அப்படியே அருமையான இடம்லாம் போய் அதுக்கப்புறம் நானும் என்னுடைய பையன் மித்திரன் 2 பேரும் போய்கிட்டு இருக்கேங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கெடமலையில் வந்துட்டு இப்போ தான் ரோடு ஒர்க்கு நடந்துகிட்ருக்குதுங்க. நாங்களும் விவரம் தெரியாமல் போயிட்டோம். அதாவது அங்கே மொத்தத்தில் நம்ம போகக்கூடாது, அது சேஃப் கிடையாது. நாங்கள் அந்த போர்டை பார்க்கல, வேறு ஒருத்தர் சொன்ன இன்ஃபர்மேஷனில் நாங்களும் போயிட்டோம். இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு போகக்கூடாதுங்க. அந்த தாத்தா போகிறாரில் அதில் போகக்கூடாது, நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேராக போகணும். இப்போ போயிட்டு இதில் எங்களுக்கு ஆன் தி வேல பார்த்தீங்கன்னாக்கா ரோடு ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது. முன்னாடி இருந்தவங்கள கேட்டால் போகலாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நாங்கள் பாதி மலம் ஏறிக்கிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஜேசிபிலாம் பொக்லிங் ஓடிக்கிட்டு இருந்தது. அப்புறம் தான் அதில் ஒரு சீஃப் இன்ஜினியர் சொன்னார், சார் வரக்கூடாதுங்க சார், முன்னாடி போர்டு இருக்குது நீங்கள் பார்க்கலையே அப்படின்னாரு. எங்களுக்கும் தெரியாது, அது போர்டு திருப்பி வரும்போது தான் பார்த்தா போர்டு கிழிஞ்சு போய் ஒரு பக்கம் திரும்பிகிட்டு இருந்தது. ஏன்னாக்கா அரை மலை பக்கமாக போட்டு சைடில் வந்துட்டு அந்த கார்னர் திரும்புகிற இடத்துல பூரா கல்லுக்கட்டு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்னொரு புக்லின் ஓடிட்டு இருந்தது. அது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கல்லெல்லாம் சரிச்சு விட்டுட்ருக்காங்க. அதாவது அந்த சரியக்கூடிய அந்த பாறை கல்லெல்லாம் சரிச்சு விட்டுட்ருக்காங்க. அது கீழே தான் உருண்டுக்கிட்டு வரும். அதனால் போனோம்னா நம்மளுக்கு சேஃப் இல்லை. அந்த வண்டி ஓடிட்டு இருக்கும்போது நம்ம போகக்கூடாது. அது அவங்கெல்லாம் போகும்போது இங்கேருந்து கூப்பிட்டு சொல்லி அந்த வண்டியை ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் மேலே ஆட்கள் வேலை செய்கிறவங்களாம் போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படியும் ஒரு வருஷம் ஆகிடும். ஆன பிற்பாடு நம்ம போனோம்னா பார்ப்பதற்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நான் லைஃப்பில் வந்துட்டு போதமலை அந்த கெடமலையெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அது நிறையா பசங்க, நான் ராசிபுரத்து பசங்க, இன்னும் வெளியூருக்காரங்கெல்லாம் கூட நடந்தே போயிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா 4 வீலர் 2 வீலர் பஸ்ஸே போகிறதுக்கான ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ பெரிய ரோடு ரெடி ஆகிட்டுருக்கு. அதனால் எல்லாருமே நம்ம ராசிபுரத்துக்கு நியரஸ்ட்டு, ராசிபுரத்துலேருந்து புதுப்பட்டி 12 கிலோமீட்ரு, அங்கேருந்து அந்த அடிவாரம் போயிட்டு டச் பண்ணுறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் வரும். மலைக்கு போகிறதுக்கு அதிகபட்சமாக எடுத்துக்கிட்டால் ஒரு 10 கிலோமீட்டர் அல்லது 15 கிலோமீட்டரில் போயிடலான்னு நினைக்கிறேன். ராசிபுரத்துக்கு பக்கத்தால் ரொம்ப நியரஸ்ட்டு பிளேஸு 4 வீலர் 2 வீலர் போகிறதுக்கு கெடமலை, அப்புறம் வந்துட்டு போதமலை. இந்த இடம் இல்லாமல் போதமலைக்கு வேற ஒரு இடத்துல ரோடு அதுவும் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இப்போ தான் ஒரு கிலோமீட்டர் அல்லது 2 கிலோமீட்டர் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அது அந்த மலையில் இருக்கக்கூடிய மக்களினுடைய ரொம்ப நாள் கோரிக்கையை ஏற்று அரசு இப்போ செஞ்சிகிட்ருக்காங்க. அதனால் ரோடு போட்ட பிற்பாடு தான் போகணும். நாங்கள் பாதியில் அவர் சொன்னதுக்கு உட்பட்டு அவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நாங்கள் வந்துட்டு திருப்பிட்டு வந்துட்டோம். நம்ம என்றைக்கு இருந்தாலும் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்க மலை போகிறோம், ரெகுலராக பார்க்குறோம். நல்லா ராசிபுரம் மக்களுக்கு எல்லா டூரிஸ்டர்ஸ் கூட அது ரொம்ப ஒரு வசதியான இடமா போய்டுன்னு வச்சுக்கோங்களேன்.